அன்பின் ஆரம்பம் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலி திருவாளர் ரவிஷான் மாஸ்டர் அவர்களுக்கும் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் அனைத்து உறவுகளுக்கும் என் இனிய தமிழ் வணக்கம். இன்றைய சிறப்பான ஒரு கவிதையும் கானத்தை எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலிக்காக எழுதி வழங்கியவர் ஜெர்மனியிலிருந்து திருமதி அபிராமி சுரேஷ் அவர்கள். அவருக்கு அன்பு வாழ்த்துக்களை ரவிஷான் மாஸ்டர் சார்பாகவும் அனைத்து உறவுகள் சார்பாகவும் கூறிக்கொண்டு இந்த கவிதையும் கானத்தை வாசித்து அளிக்க வாய்ப்பினை எனக்கு வழங்கிய ரவிஷான் மாஸ்டர் அவர்களுக்கும் என் நன்றிகளையும் தெரிவித்து மகிழ்கின்றேன். அத்தோடு எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் உரிமையாளர் ரவிஷான் அண்ணா, அமுதா அக்கா மற்றும் இன்றைய நிகழ்வுகளை சிறப்பாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் நிராக்காவிற்கும் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் அனைத்து தொகுப்பாளர்களுக்கும் அனைத்து எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் அன்பு உறவுகளுக்கும் எனது இரவு வணக்கம். நான் சுரேஷ் அபி. இன்றைய தினம் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியில் இடம்பெற இருக்கும் கவிதையும் கானமும் நிகழ்வில் எனக்கு கவிதையும் அதற்கான கானத்தினையும் எழுத சந்தர்ப்பம் வழங்கிய ரவிஷான் அண்ணாவிற்கு எனது மனமார்ந்த நன்றிகள். கவிதையும் கானத்தினையும் கோர்த்து சிறப்பாக தொகுத்து வழங்க இருக்கும் நிராக்காவிற்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். கவிதையும் கானத்தினையும் கேட்டு ரசித்து வாழ்த்துக்களை வழங்க இருக்கும் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் அன்பு உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய இந்த சிறப்பான கவிதையும் கானமும் மதிப்புக்குரிய கலை மாமணி சங்கீத வித்துவான் ஐயா சங்கர நாராயணன் அவர்களின் அகவை நாளை முன்னிட்டு இந்த சிறப்பு கவிதையும் கானத்தை எழுதும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது என்று அவர் பாதங்கள் பணிந்து ஆசிகளை வேண்டி மனமாற வாழ்த்தி மகிழ்கின்றேன் என்று தன்னுடைய அன்பு வணக்கத்தையும் நன்றிகளையும் மனம் உவந்து தந்திருக்கின்றார் அபிராமி சுரேஷ் அவர்கள். ஆமாம், இந்த கவிதையும் கானத்துக்குள் நுழைவதற்கு முன் அழகான ஒரு பாடலை கேட்டுவிட்டு கவிதைகளுக்குள் செல்லலாம். இன்றைய இந்த சிறப்பு கவிதையும் கானத்தை தொகுத்து வழங்கி உங்களோடு சிறப்பிக்க காத்திருக்கும் நான் உங்கள் அன்பின் நிரா சுரேஷ். தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே தகப்பனின் கண்ணீரை கண்டோர் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. என் உயிரணுவில் வரும் உன்னுயிரல்லவா, மண்ணில் வந்த நான் உன் நகலல்லவா. காயங்கள் கண்ட பின்பே உன்னை கண்டே. தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே. வளர்ந்ததுமே யாவரும் தீவாய் போகிறோம், தந்தை அவனின் பாசத்தை எங்கே காண்கிறோம். நமக்கெனவே வந்த நண்பன் தந்தை.
தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே தகப்பனின் கண்ணீரை கண்டோர் இல்லை தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என் உயிரணுவில் வரமுன் உயிரல்லவா மண்ணில் வந்த நான் உன்னகலல்லவா காயங்கள் கண்ட பின்பே உன்னை கண்டே. அருமையான அந்த பாடலை தொடர்ந்து இன்றைய சிறப்பு கவிதையும் கானத்துக்குள் செல்வோம். அபிராமி சுரேஷின் முதல் கவிதை. கலை உலகம் வியர்ந்து பார்க்கும் கலை தேவனே, இசையே உலகமாக வாழ்ந்த பெரும் சிகரம் கலை மாமணி ஐயப்ப மேனன் சங்கர நாராயணன் ஐயா. கர்நாடக இசை மேல் அளவு கடந்த அளப்பெரிய ஈடுபாட்டை காட்டி அவற்றையே இரு கண்களாக நினைத்து வாழ்ந்தார் தன்னிகரற்ற பெரும் இசை மன்னன். நூற்றுக்கணக்கான கச்சேரிகளில் தன்னை ஒரு விடிவெள்ளியாக மிளிர வைத்தவர். பல மெல்லிசை கானங்களுக்கு உயிர் கொடுத்து மக்கள் மனங்களில் இடம் பிடித்தவர். இசைக்கூர் அரசனாக எல்லோரிடத்திலும் தனது புகழை நிலைநாட்டியவர். சங்கர நாராயணன் ஐயா வாழ்ந்த காலம் வசந்த காலம். இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்த பெருந்தகை. பார்வோற்ற வாழ்ந்து பெரும் புகழை பெற்ற இசை புயல். அன்பாகவும் பண்பாகவும் பாசமாகவும் பழகிய நல்லதோர் நேசக்காரர். இசையும் மனிதனும் பிரிக்க முடியாத பந்தம் என்பதற்கு ஸ்ரீ சங்கர நாராயணன் ஐயாவே எடுத்துக்காட்டு. ஆலமரமாக இருந்தவர் அதன் விழுதுகளாக இருந்த குழந்தைகளுக்கு இன்று பெருமையுடன் இவ்வையகத்தில் இசையை காதலித்து இசையே உலகமாக தன் மூச்சாக நினைத்து வாழ்கின்றார் மூத்த தனையன் ரவிஷான் அண்ணா அவர்கள். இசை உலகத்தை நீங்கள் விட்டு சென்றாலும் நீங்கள் விட்டு சென்ற அத்தனை விருதுகளும் அத்தனை சாதனைகளும் அளப்பெரிய புகழும் என்றும் அனைவராலும் போற்றப்படுகின்றது. இசை தேவனே, இசை மன்னனே, என்றும் வாழும் உங்கள் புகழ் என்று ஐயாவை நினைவு கூர்ந்து இந்த கவிதையை வடித்திருக்கின்றார். முதலாவது இந்த கவிதைக்குரிய பாடல், சங்கீதம் பாட ஞானம் உள்ளவர்கள் வேண்டும். சங்கீதம் சங்கீதம் பாட ஞானம் உள்ளவர்கள் வேண்டும். சங்கீதம் பாட ஞானம் உள்ளவர்கள் வேண்டும். அரைகுறை விஷயங்கள் அறிந்தவர் புரிந்தவர் மேடை ஏறலாமோ. சங்கீதம் பாட ஞானம் உள்ளவர்கள் வேண்டும். முருகனின் திருவடி தருகிற அருள் இது. மேடை ஏறியதும் பாடல் ஓடி வரும் ராகம் பாவம் கேளு. நீலக்குயில் இனமும் சோலக்கிளி இனமும் கானம் பாட தினம் யாரை கேட்கிறது? சங்கீதம் பாட கேள்வி ஞானம் அது போதும். நிறைகுடம் இவன் என புரிந்திடும் நிலை வரும் போக போக பாரு. சங்கீதம் பாட ஞானம் உள்ளவர்கள் வேண்டும். ஒன்றல்ல தான் பார்த்த சபை ஊரெல்லாம் என் கானமழை நீயும் இன்று கேளு கல்யாணி.
சொல்வதை பாடு கலைவாணி. தலைமுறை கற்றுத் தெரிந்தவள் பாடும் கீதம் போற்றிடுமோ? முத்து தமிழிசை முற்றும் அறிந்தவன் முன்னால் ஏன் இந்த தலைகனமோ? சிறுகிளி பருந்தென பறக்காது, மருந்துகள் கிளியென பேசாது. எதற்கு விளக்கம்? உனக்கு நடுக்கம் புகழும் பரிசும் எனக்கே எனக்கே. சங்கீதம் பாட ஞானம் உள்ளவர்கள் வேண்டும். துணிந்துதான் இசை கடலில் இறங்கினேன் நான் ஒரு மீனவன் போலே. இசையின் வலையில் எவரும் விழுவார் நீ கூடத்தான் மானே. என் பாட்டுக்கு நீ கை தட்டும் அதிசயம் நடைபெறும் பாரு. அந்த செருக்கு இன்னும் எதற்கு வெற்றி பதக்கம் இங்கே எனக்கு. சங்கீதம் பாட ஞானம் உள்ளவர்கள் வேண்டும். இதுவரை நடத்திய பரீட்சையில் ஜெயித்த பின் இன்னும் என்ன வேணும்? சங்கீதம் பாட கேள்வி ஞானம் இது போதும். சரிகரி கபத பரிக பக பத நித பத சனி சரிகரி ரித்தி சனித சனித பனித பத பகரிக சரி கபப்ப கப்பத்த நிச சங்கீதம். நிசத சகபப்ப நிசத சகபப்ப பபகரி மம்ம ரிக பப்பி பப்ப ரிக பர்ரி பப்பா. சங்கீதம் சங்கீதம் தாதிம் தாத கதிமிதா ஆதிம் தாதிம் தாத கதிமிதா ஆதிம் தாதிம் தாத கதிமிதா தாதிம் தகதிமிதா கப 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 தானி 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 பத சனி தப்ப கப்ப தனி ச கரம் பப்ப கரம் கரம் பப்ப ஹே 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 ச ச ச ச ச ச த ச ச ச நி ச தன்னன்னனன தன்னன்னனன பப்ப பப்ப கப்ப த த த த தனி தனி த பப்ப ச ச ச ச ச பா தனி நி ப ரி ச நி ச லா 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 பா தனி ச கரி ரி ரி ச ச சரி கப 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 தனி த தனி சரி ரி சரி ச ப தனி த தனி சரி ரி சரி ச சரி. அழகான இந்த பாடலை தொடர்ந்து இரண்டாவது கவிதைக்குள் செல்கின்றேன். இசையை நேசித்தவர்களும் இசையை தங்கள் உயிராக நினைத்தவர்களும் யாவரும் இசையின் புதல்வர்கள்தான். 7 கடலும் தாண்டி 7 பிறப்பிலும் 7 ஸ்வரங்களாக என்றும் வாழ்த்தும் உங்களை. இசையை கொடுத்தீர்கள் இளையவர்களுக்கு. சமுதாயத்தில் அவர்களுக்கு ஓர் ஆசானாக மட்டும் அன்றி நல்ல அறிவுரைகளையும் எடுத்து கூறி அவர்களின் வாழ்க்கை சிறப்பாக அமைய ஆணிவேராக இருந்தீர்கள். அன்பான கணவராக ஆற்றலை ஊட்டி வளர்த்து பாசத்தை பொழிந்து அரவணைக்கும் தந்தையாக உற்றார் உறவினர்களுக்கு நல்ல உதாரணமாக மாணவர்களுக்கு நல்ல ஆசானாக இருந்தே பணி செய்தீர்கள். சிறப்பான வாழ்க்கை துணை சிறப்பாக வாழ்ந்து சீர்தூக்கும் திறமை கோலாக சிந்தனையுடன் வாழ்ந்தீர்கள். மறக்க முடியாத பல பாகங்களை தந்துவிட்டு பாரினில்
மெல் இசையை தவளவிட்டு காதுகளுக்கு இனிமை தந்து விண் உலகத்தில் இருந்து அனைவரையும் ஆசீர்வதிக்கும் சங்கீத மேதை ஐயாவுக்கு ஆயிரம் ஆயிரம் வாழ்த்துக்கள் பாரினில் குவிந்து கிடக்கின்றன. வாழ்கவே உங்கள் புகழ் ஐயனே என்று மனதார ஆசிகளை வேண்டி வாழ்த்தி வணங்கி 7 ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல் என்று கேட்கின்றார் அபிராமி சுரேஷ். ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல், 7 ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல், இதய சுரங்கத்துள் எத்தனை கேள்வி, ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல், இதய சுரங்கத்துள் எத்தனை கேள்வி, காணும் மனிதரே
நீங்கள் அனைவரும் இணைந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது SRS தமிழ் வானொலியின் சிறப்பு கவிதையும் கானமும். கலாபூஷணம் சங்கீத வித்வான் சங்கர நாராயணன் ஐயாவின் அகவை நாளை நினைவு கூர்ந்து இந்த சிறப்பு கவிதையும் கானத்தை எழுதி வழங்கியவர் SRS தமிழ் வானொலிக்காக ஜெர்மனியிலிருந்து அபிராமி சுரேஷ் அவர்கள். இன்றைய 3வது கவிதை. இசையை காதலித்தீர்கள். இசை மேடையிலே இனிமையாக மெல்லிய கானங்களுக்கு உங்கள் புலமையால் மலரும் மகிமைக்கு வாழ்த்துக்கள் பல சேர்த்தீர்கள். பலருக்கு ஒளியாக இருந்து ஊக்கம் கொடுத்தீர்கள். பாமாலைகள் பல கோர்க்க முதல் படியாக இருந்தீர்கள். பிரபஞ்ச வாழ்விலே உங்களுக்கு ஓர் உயர்வான வாழ்வை சிறப்பாக வாழ்ந்தீர்கள். உங்கள் முயற்சிகளை என்றும் நீங்கள் கைவிட்டது இல்லை. இசை அன்பின் உயர்வாய் திகழ்ந்தவர். நீங்கள் விட்டு சென்ற இசையை உங்கள் மகன் இதமாக அனைவருக்கும் பகிர்ந்தளிக்கின்றார். இசை வானில் உங்கள் பெயர் இன்று சிறப்பாக இருக்கின்றது. வாத்திய கருவிகள் பற்றி மிக மிக அறிந்த இசைவாணர் நீங்கள். மக்கள் ரசிக்கப்படும் கர்நாடக இசையை மிகவும் காதலித்தீர்கள். இசையே உலகமாக வாழ்ந்த உங்களுக்கு வாழ்த்துக்கள் பல பல என்றும் உங்கள் பெயர் பூமிதனில் நிலைத்திருக்கும். உங்கள் நீங்காத நினைவுகளுடன் உங்கள் கலை பயணங்கள் என்றும் கல்வெட்டில் பொறிக்கப்பட்ட காவியமாக எல்லோர் மனங்களிலும் பலம் வருகின்றது ஐயா என்று ஐயாவை அருமையாக புரிந்து இதனை எழுதியிருக்கின்றார் அபிராமி சுரேஷ். அவரின் பெயரில் ஆரம்பிக்கும் அழகான அந்த பாடலோடு இணைவோம். சங்கரா சங்கரா நாத சரீரா பரா வேத விகாராகரா ஜீவேஸ்வரா சங்கரா நாத சரீரா பரா வேத விகாராகரா ஜீவேஸ்வரா சங்கரா ప్రాణము నీవని గానమే నీదని ప్రాణమే గానమణి మౌన విసక్షణ గాన విలక్షణ రాగమే యోగమణి ప్రాణము నీదని గానమే నీదని ప్రాణమే గానమణి మౌన విసక్షణ గాన విలక్షణ రాగమే యోగమణి నాదోపాసన చేసిన వాడను నీ వాడను మేనయుదే నాదోపాసన చేసిన వాడను నీ వాడను మేనయుదే రిత్రకిం తకిత కిమరి క్రీతకిత శంకరా నీలగంధరా మృత్యురంత్రణి రుద్రవీణ నిన్నిత్ర గానమిని అవతరింతరా నిరిసరింతరా శంకరా నాద శరీరా పరా వేద వికారాగరా జీవేశ్వరా శంకరా
మెరిసే మెరిపులు మురితే తచకుల సిరిసిరి నవ్వులు కాబోలు మురినే ముಳು ముಳು సరి సరి నటలన సిరిసిరి మూవలు కాబోలు మెరిసే మెరిపులు మురితే తచకుల సిరిసిరి నవ్వులు కాబోలు మురినే ముಳು ముಳು సరి సరి నటలన సిరిసిరి మూవలు కాబోలు పర్వకాన శివశూ గంగా తనతు చానుకా శివగంగా పర్వతాన శివశూ గంగా తనతు చానుకా శివగంగా నాగాన మహరి ముడు ముడు గంగా అగనంద్ర సుత్తినే కడవంగా గిరిధరా நாதமும் நீயே சுனை காப்பது உந்தன் வேலை பாடும் வேலை கிரிதரா சங்கரா சங்கரா. இன்றைய இந்த சிறப்பு கவிதையும் கானத்தின் இறுதி கவிதை. மனதிற்கு பிடித்த காதலியை மகிழ்வுடன் கரம் பிடித்து இல்லறத்தில் இணைந்து இன்பமாக வாழ்ந்து இல்லம் செழிக்க அன்பான குழந்தைகளை பெற்றெடுத்தது பெரு உவகை கொண்டு பெருமையுடன் வாழ்ந்தீர்கள். இசையின் தேடல்களும் உங்கள் துணைவியாரையும் குழந்தைகளையும் இன்புற்று வாழ வழிகாட்டிய பெரும் பலமாக இருந்து இன்று தமிழர் வாழும் தேசம் எங்கும் உங்கள் பெயரையும் இணைக்கும் அளவிற்கு அறிவாற்றலையும் புகட்டி விட்டு சென்றீர்கள். பல பாடல்களுக்கு பின்னணி பாடகராக இருந்து பலரை மகிழ்வித்த பெருமை சேர்த்த பெருமகன் நீங்கள். இலங்கை வானொலியின் பல நிகழ்வுகளுக்கு ஊன்றுகோலாக இருந்து வானொலிக்கே பெருமை தேடிக் கொடுத்த இசை பெருந்தகை நீங்கள். காற்றாய் வந்து அனைவரின் மனங்களிலும் இடம் பிடித்த இசை ஜாம்பவான் நீங்கள். மண்ணுலகை விட்டு நீங்கள் மறைந்தாலும் மறக்க முடியாத இசை கலைஞராக என்றும் வாழ்வீர்கள் எங்கள் மனங்களில் ஐயா என்று இந்த அருமையான கவிதையை தந்திருக்கின்றார். ஆமாம், இன்று 100 ஆண்டு கன்று இருக்கும் எங்கள் இலங்கை வானொலியில் புகழ் பூத்த இசை கலைஞராக வாழ்ந்த, இசைக்காக தன்னை அர்ப்பணித்த கலாபூஷணம் சங்கீத வித்துவான் திரு ஐ. சங்கர நாராயணன் ஐயாவின் அகவை நாளை நினைவு கூர்ந்து அவர் ஆசிகளை வேண்டி மனதார வாழ்த்து இந்த சிறப்பு கவிதையும் கானமும் அமைந்திருந்தது. இதற்குரிய பாடல் ராகங்கள் 16 உருவான வரலாற்றை கூறுங்களேன் ஐயா என்று கேட்டு நிற்கின்றோம் அனைவரும். ராகங்கள் 16 உருவான வரலாறு நான் பாடும்போது அறிவாயம்மா. ராகங்கள் 16 உருவான வரலாறு நான் பாடும்போது அறிவாயம்மா. பல 100 ராகங்கள் இருந்தால் என்ன, 16 பாட சுகமானது. பல 100 ராகங்கள் இருந்தால் என்ன, 16 பாட சுகமானது. ராகங்கள் 16 உருவான வரலாறு நான் பாடும்போது அறிவாயம்மா. கலைமாது தான் மீட்டும் இதமான வீணை, கனிவான ஸ்வரம் பாட பதமானது.
கலைமாது தான் மீட்டும் இதமான வீணை கனிவான ஸ்வரம் பாட பதமானது. அழகான இளம் பெண்ணின் மேனி தான் கூட ஆதார சுதி கொண்ட வீணையம்மா. அழகான இளம் பெண்ணின் மேனி தான் கூட ஆதார சுதி கொண்ட வீணையம்மா. ராகங்கள் 16 உருவான வரலாறு நான் பாடும்போது அறிவாயம்மா. இடையாட வளையாட சலங்கைகள் ஆட இலையோடு கொடி போல நடமாடினான். இடையாட வளையாட சலங்கைகள் ஆட இலையோடு கொடி போல நடமாடினாள். உலகாளும் உமையாளின் ராகபாவங்கள் ஆனந்தம் குடிகொண்ட கோலமம்மா. உலகாளும் உமையாளின் ராகபாவங்கள் ஆனந்தம் குடிகொண்ட கோலமம்மா. ராகங்கள் 16 உருவான வரலாறு நான் பாடும்போது அறிவாயம்மா. பல 100 ராகங்கள் இருந்தால் என்ன 16 பாட சுகமானது. பல 100 ராகங்கள் இருந்தால் என்ன 16 பாட சுகமானது. ராகங்கள் 16 உருவான வரலாறு நான் பாடும்போது அறிவாயம்மா. இன்றைய தினம் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியில் சிறப்பு கவிதையும் கானமும் கேட்டு மகிழ்ந்தோம். எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் உரிமையாளர் திருவாளர் ரவிஷான் மாஸ்டர் அவர்களின் தந்தையின் அகவை நாளை முன்னிட்டு இன்றைய சிறப்பு கவிதையும் கானமும் அமைந்திருந்தது. இதனை அழகாக எழுதி அருமையான பாடல்களையும் தெரிவு செய்து வழங்கியவர் ஜெர்மனியில் இருந்து அபிராமி சுரேஷ் அவர்கள். அவருக்கு அன்பு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நானும் கூறி ரவிஷான் மாஸ்டர் சார்பாகவும் அனைத்து உறவுகள் சார்பாகவும் கூறி மகிழ்கின்றேன். இந்த கவிதையும் கானத்தினை வாசித்து அளிக்க வாய்ப்பினை எனக்கு வழங்கிய ரவிஷான் மாஸ்டருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளையும் கூறிக்கொள்கின்றேன். மறைந்தும் என்றும் எம்மில் வாழ்ந்து கொண்டு இருக்கும் திருவாளர் ரவிஷான் மாஸ்டர் அவர்களின் தந்தை கலாபூஷணம் சங்கீத வித்வான் திரு ஐ சங்கரநாராயணன் ஐயாவின் அகவை நாளை முன்னிட்டு அவருடைய பாத கமலங்களில் மலர்களை சமர்ப்பித்து திருவாளர் ரவிஷான் மாஸ்டர் அமுதா ரவிஷான் குடும்பம் சார்பாகவும் திருமதி வக்சலா தேவி சங்கரநாராயணன் அம்மையார் சார்பாகவும் அனைத்து எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் உறவுகள் தொகுப்பாளர்கள் குடும்பங்கள் சார்பாகவும் நிரா சுரேஷின் குடும்பம் சார்பாகவும் தந்தையின் அகவை நாளை முன்னிட்டு அவருடைய ஆத்மா சாந்தியடைய பிரார்த்தனைகளையும் செய்து அவர் ஆசிகளை வேண்டி சிறார்கள் நாம் இன்னும் பல தேடல்களை கண்டு முன்னேறி செல்ல வேண்டுமென்று மனதார நீங்கள் மேலிருந்து எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தி செல்ல வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து உங்கள் ஆசிகளை வேண்டி நிற்கின்றோம் ஐயா. மீண்டும் உங்கள் அனைவரையும் நல்லதொரு நிகழ்வின் ஊடாக சந்திக்கும் வரை இனிய ஒரு பாடலை சமர்ப்பித்து உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் அன்பின் நிரா சுரேஷ். நன்றி, வணக்கம் உறவுகளே. இசை கீதமே எனக்கொரு ஜீவன் நீயே, வாழும் காலம் யாவும்
உனக்காக நான் தான் காவிய வீணையில் ஸ்வரங்களை மீட்டுவேன் கானம் கானம் ஜீவகானம் பிறக்காதோ இங்கே சங்கீதமே எனக்கொரு ஜீவன் ஏதோ ராகம் எனது குரலில் வழி தாளம் பாவம் இரண்டும் இணைந்து வர கேட்கும் யாரும் உருகி உருகி விழக்காதில் பாயும் புதிய கவிதை இது அழகு மொழியில் ஒரு அமுத மழையும் வர நினைவும் மனமும் அதில் நனைய நனைய சுகமோ நாடெல்லாம் சந்தோஷம் நெஞ்செல்லாம் சங்கீதம் உயிரே உயிரே இசை கீதமே எனக்கொரு ஜீவன் கையில் ஏந்தும் மதுவில் மயக்கமுண்டு கண்ணில் நீந்தும் கனவில் இனிமையுண்டு நெஞ்சே நெஞ்சே எதையும் மறந்து விடு போதை ஆற்று மனதை மிதக்க விடு உறவு எதுவும் இல்லை கவலை சிறிதும் இல்லை தனிமை கொடுமை இல்லை இனிமை இனிமை இதுதான் பாசங்கள் கொள்ளாத பந்தங்கள் இல்லாத மனிதன் மனிதன் இசை கீதமே எனக்கொரு ஜீவன் நீயே வாழும் காலம் யாவும் உனக்காக நான் தான் காவிய வீணையில் ஸ்வரங்களை மீட்டுவேன் கானம் கானம் ஜீவகானம் பிறக்காதோ இங்கே ஏழிசை கீதமே எனக்கொரு ஜீவன்